ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். கடம்பா மீன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதை நான் க்ளீன் பண்ணி கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது சுத்தமாக நம்ம கழுவி எடுக்கலாம். இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் அதை பாருங்கள், ரெடி பண்ண கடம்பா மீன் கழுவி வச்சது. தக்காளி ஒரு 3, வெங்காயம் ஒரு 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க ஐட்டம் இதுக்கு தேவையானது. இதை பாருங்க, இதில் தலையில் இருக்க ஸ்கின் வராது, அது அப்படியே தான் இருக்கும். அதை தான் நான் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க சிலர் அதையும் கட் பண்ணிடுறாங்க. தலை வேணான்னு எடுத்துடலாம், அது அவங்கவுங்க விருப்பம். அந்த தலையும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் கடாயில் ஆயில் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதோட சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலா அது இதுன்னு எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே சேர்க்கலைங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரையாக நம்ம கடம்பா மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் அந்த ஆனியனை சேர்த்துட்றேன். நான் இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற சுறாலாம் எப்படி முள் இல்லாத மீனோ அதே மாதிரி இந்த கடம்பா மீனும் முள் இல்லாத மீன். இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் எல்லாம் கெட்டுரும் அதோட டேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன் இதில். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நான் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே நல்லா வதக்கிடலாம். நல்லா அந்த ரா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா க்ளீனாக வதக்கிடலாம். இதை வதக்கிட்டு அதோட தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இது இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்டு இதெல்லாம் போடாமல் அப்படியே வெறும் நம்ம இந்த கருவாடுலாம் வளர்க்குற மாதிரி மிளகாத்தூள் போட்டு இதை வறுக்கலாம். அது ரொம்ப ஈஸியான மெத்தட். அதுவும் அதே மாதிரியும் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். இப்போ இது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கியாச்சு. இதில் கடம்பா மீன் சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். இதில் தண்ணி விடுங்க. இந்த தண்ணி நிறைய எதுவுமே நீங்கள் சேர்த்துறாதீங்க. இந்த பாருங்கள், அது வெறும் வதக்க வதக்க அதுலேருந்து நிறைய தண்ணி அதில் விட்டுடும். அதுக்கே நான் நிறைய தண்ணி இதில் ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், வெங்காயம் தக்காளி இது மட்டும்தான் போட்டிருக்கோம். எப்படி இறால விடுதோ அதே மாதிரி இதுலேயும் நிறைய தண்ணி விடும். இப்போ என்ன பண்ணலாம், நல்லா அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை கலரி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா அந்த தண்ணியில் அந்த மிளகாத்தூள் போட்ட உடனே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்ச நேரம் தான் இது வேகணும். அதில் தண்ணி அதையும் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ நான் அதில் கல் உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு நீங்களும் அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இது போட்டுட்டு அவ்வளோதான். அந்த பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். நம்ம வதக்க வதக்க அதுலேருந்து அவ்வளோதான். ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. என்னென்னா அடி பிடிக்காமல் பார்க்கணும். சட்டுன்னு இது அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் டக்குன்னு கலரிட்டே இருக்கணும் பக்கத்தில் நின்று. அவ்வளோதான் இதோட வேலை. பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அது எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஒரு எப்படி எப்படி நம்ம செய்கிறோமோ இல்லை சிக்கன் எல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, அப்படியே ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும். இந்த பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு வருது. இந்த டைமுக்கு நம்மளுடைய கடம்பா சூப்பராக கடகடன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது. இதை சாப்பாட்டில் பிசைஞ்சு குழந்தைக்கு கொடுத்திங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது சூப்பராக ஈஸியாக குயிக்காகவும் ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது. இந்த கடம்பா மீன் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது சாம்பாரோட ரசத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவீங்க. இது ஒரு ஒன்ஸு நீங்கள் செய்துட்டிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் இதை தான் செய்வீங்க. ஏன்னா இது முள் இல்லாத மீன், சிக்கன் மாதிரியும் இருக்கும். நல்ல ஒரு இந்த மீன் சாப்பிடாதவங்களுக்கு இல்லை வேறு வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க, முதல்ல இந்த பேச்சுலர்ஸு நியூ மேரிட்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்திடலாம். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இதை க்ளீன் பண்ணியே வாங்கிட்டோன்னா ஒரு ரொம்ப சீக்கிரம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லலாம் செய்திடலாம். நம்ம ஷைலோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய சப்ஸ்கிரைபரும் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். ரொம்ப நன்றி. பப்புஸ் வீடியோஸும் கண்டினியூவாக வரும். மழை டைம்ன்றதுனால பப்புஸ் அவ்வளோ வர்றதில்லை. அதே மாதிரி வந்தாலும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். நம்மளோட ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.